ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, என்னடா இது தூங்கி எழுந்துச்சி அப்படியே உட்காந்துட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இன்றைக்கி வந்து எம்ஜிஎம் போக போகிறோம். அந்த விலாக் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நான் போய் குளிச்சுட்டு வந்து மேக்கப்லேருந்து அப்படியே எல்லாத்தையும் காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐயோ, ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு பாருங்கள். குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் துணிலாம் துவைச்சி போட்டேன். துணி வந்துட்டு காய போடுற வேலை இருக்குது. அதை காய போட்டு அவ்வளோ கிளம்ப வேண்டியது தான். இப்போ நான் அதை காய போட்டு மேக்கப் பண்ணும்போது வரேன். ஆஹா, கடைக்கிட்ட வந்துட்டோம். இப்போ வந்து அம்மா வந்து தலைவாரி விட போகிறாங்க. பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பேண்ட் தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். நான் போயிட்டு இப்போ வந்து அம்மா கிட்ட வந்து தலை வர போகிறேன். அம்மா தான் தலைவாரி விட போகிறாங்க. ஏன்னா வெளியே போகிறோம்ல, நான் வரணும் கொஞ்சம் கேவலமாக இருக்கும். ஸோ அம்மா வர போகிறாங்க. அதையும் அப்படி பார்க்கலாம். அசிங்கமாக இருக்கும் இந்த நைட்டு. என்ன பண்ணுறது, வெயில் இதுதான் நல்லா இருக்கும். அந்த சொன்னல ஏதோ வைட்டமின் சி டி கம்மியாயிடுச்சு. இல்லை இந்த ஷாம்பு பாப்பாரு இருக்கும். இப்போ என்ன பண்ணுறது, இன்னும் மண்டை குளிர்ணுன்னா இந்த மாதிரி வரக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறது, சீக்கிரமாக டை போட்டுருவேன் போலல. ஆனால் டை எல்லாம் கண்ணு ப்ராப்ளம் ஆகிடும். நீ மெஹந்தியே போட்டுருந்தது. நிறைய இருக்கா? அது சிக்கா அப்படிதான், அது வாரிடு சிக்கா அப்படிதான் இருக்கும். சைடு கோட் நான் எடுத்து தரேன். சைடு கோடா? ஏன் ஃப்ரெண்ட்ஸ் மேனுக்கு சைடு கோடு எதுக்கு? ஸ்ட்ரைட்டு தானே? ஆஹா, ஸ்ட்ரைட் இல்லை, சைடு கோடு. இந்த ரெண்டு சைடு போடுவோம்ல, அது. ஓ, ரெண்டு சைடு போடுறது? ஆமாம். பாதி மட்டும் ஃப்ரண்ட்டில் இப்படி விட்டு போடு. கரெக்டாக இருக்கா கோடு பார்த்துக்கோ. அநேகத்துக்கு இவ்வளோ பெருசாக இருக்கா? கோடு கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோ. கரெக்டாக தான் இருக்குது. சரி, வீடியோ ஆஃப் பண்ணிட்டு தலை வாரிட்டு காட்டுறேன். பண்ணிக்கிறோம். நானும் இது மாதிரி தான் எதிர்பார்த்தேன். ஓகே, சூப்பராக இருக்கு. இதை மட்டும் நீயே கட் பண்ணி விட்றியா? இப்போ தலைவாரி முடிச்சாச்சு. இப்போ வந்து பேக்கில் எப்படி இருக்குன்னு பாருங்க. சரி, ஓகே, இப்போ போய் மேக்கப் பார்க்கலாம். பாய். இதுதான் என்னோட அவுட்ஃபிட்டு. அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து முதல்ல வந்து தலைக்கு வந்து ஹேர் ஸ்ப்ரே அடிக்கணும். சரி, நான் அதை லாஸ்ட்டாக அடிக்கிறேன். இப்போ வந்து ஃபேஸ்க்கு மேக்கப் நான் பண்ணுறேன். மாய்ஸ்சரைசர் எடுப்பேன். நான் இதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் மேக்கப் முடிச்சுட்டு வேணால் நான் காட்டுறேன், இல்லைண்ணா அது. ஸோ நான் வந்து மேக்கப் பண்ணிவிட்டு நான் வீடியோ பார்க்கலான்னு நினைக்கிறேன். மேக்கப் பண்ணிவிட்டு ஃபுல் மேக்கப் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய அவுட்லுக். கொஞ்சம் பிம்பிள்ஸ் வந்துட்டுருக்கு, அதெல்லாம் அப்படி தெரியுது மேக்கப். இதுதான் என்னோடய அவுட்லுக். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். நான் வந்து என்னோடய ஃபுல் அவுட்ஃபிட் வந்து நான் ஃபோட்டோவை எடுத்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி காட்டினா கொஞ்சம் நல்லா தெரியும். ஓகே, இதுதான் என்னோடய மேக்கப் லுக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபுல்லாக கண்டினியூவாக பாருங்கள். கிளம்பிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவர் இன்னும் வரல. போய் பெட்ரோல் போட்டாருன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் வந்தோடனே அப்படியே கிளம்பிடலாம். அவ்வளோதான். டைம் லைஃப்பில் இந்த மாதிரி ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், சரியா? இதுதான் அவுட்ஃபிட். ஸோ இப்போ அப்படியே போயிட்டுருக்கோம். சிச்சோ, திட்டாகுது மேக்கப் வெயிலில். கிளம்பிட்டு போயிட்டுருக்கோம். சரியாக தெரியல, பின்னாடி வண்டிலாம் வருது. ஓகே, நாங்கள் கிட்ட போயிட்டு காட்டுறோம்.
வெயில் மேக்கப்பே போயிடுச்சு. ஸ்டே கிடையாது. ஓகே. இப்போ உள்ள போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். இன்னும் ஒரே ரியாக்ஷன் தான் பண்ணிட்டு இங்கே போயிட்டுருக்கோம். எங்கடா அது? உன்னை யூடியூப்ல போடலாம்ல? நீ போவியா எல்லாத்தையும்? உள்ள போயிட்டு இருக்கோம். இந்த டேக் கட்டிட்டாங்க. ஆமா, இன்னைக்கு ஸ்வாதிக்கு பர்த்டே, அதனால வந்து நாங்க வந்து எம்ஜிஎம் வந்திருக்கோம். எம்மாடி ஃபர்ஸ்ட் டைம் வரோம். நீங்கள் யாரெல்லாம் இது வரைக்கும் எம்ஜிஎம் போனதில்லை கமெண்ட் பண்ணுங்க. தீதி நீ இருக்கிறல்ல? நான் இருப்பேன், நீ இருப்ப. ஐயோ ஃபர்ஸ்ட் செலவு. எனக்கு வந்து ஒரே கவலையாக இருக்கு. ஏன்னா வந்து நான் ஆசையாக வந்தேன், பட் எந்த ரைடுமே என்னால் போக முடியல. தலை சுற்றுற மாதிரி இருக்கு. எல்லா ரைடும் பெருசாக இருக்குது. ஒரே கவலையாக இருக்குது. 900 கொடுத்துட்டு வந்து எதுவுமே போகாமல் இருக்கிறேன்னு சொல்லி. ரோலர் கோஸ்ட் பின்னாடி இருக்கு, பட் போக முடியல. பயமாக இருக்குது எனக்கு. தலை சுத்தம். அதனால் இதுவும் என்னால் போக முடியாது, இதுவும் போக முடியாது. செம்ம பயங்கரமாக பயமாக இருக்குது. இப்போ கூப்பிட்றோம். செம்மையாக நினைச்சிட்டோம். அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட கேட்டு நாங்கள் வந்து மாங்காய் வந்து பறிக்கலான்னு சொல்லிட்டு மாங்காய் பறித்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணுறேன். இதுதான் எம்ஜிஎம் மாம்பழம். பார்த்துக்கோங்க. மாங்காய் மாங்காவா கண்ணில் பட்டுச்சா? இங்கே மாங்காய் அறுத்து சாப்பிட்றோம் நாங்கள். குளிக்கிறத சுற்றாது. அது மட்டும் சாப்பிட்டு நல்லா போட வாங்க போல அண்ணா இப்படியே நீங்க இந்த ரைட்ல போறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கோம். போவடான்னு தெரியல, ரொம்ப பயமா இருக்கு. பாப்போம். என் கம்பளோட தொலைஞ்சிச்சுல, அதுக்கப்புறம் அது கடிச்சிருச்சு.
அங்கே பசங்கள்லாம் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் எடுத்திருக்கேன். நான் வந்து அங்கங்கே கொஞ்சம் பிட்டாக எடுத்திருப்பேன். ஏன்னா என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல, சாரி மன்னிச்சிடுங்க. ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க, வெயில் தாங்க முடியாம. அந்த பையன் கூட ஏறு. ஏய் தம்பி, ஒண்ணே ஏறுங்க ரெண்டு பேரும். ஏய் நான் அங்க போய் இங்க தான் ஏற சொன்னேன். டேய் பேசே தெரியாதுடா. இப்படி மாறிடுறியா? சுத்தமா தெரியல மூஞ்சி. நான் போல் அந்த ரைட்லலாம் இவங்க தான் போனாங்க. பயங்கர பயமாக இருந்தது. அந்த ரைடு வந்து அப்படியே தலைக்கீழலாம் நின்றுச்சு. பார்க்குறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது இங்கே நின்று. பட் அவங்க போனது வந்து பெரிய விஷயந்தான். ஏன்னா என்னால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நான் போகல. ஃபுல்லாக தலைக்கீழெல்லாம் ஆச்சு, அப்படியே நின்றுடுச்சு. அந்த தலைக்கீழே போய் அந்த ரைடு பாருங்களேன், பார்க்கவே பயமாக இருக்குல்ல. அதெல்லாம் நான் போகவே இல்லை. பயங்கர பயமாக இருக்குது எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கே. தம்பி தம்பி எப்படி இருந்தது? அந்த ரைடு வந்துட்டு முடிச்சதும் வளர்ந்து வாய் கை நடுக்குது மேடம்க்கு. ஃபுட் கோர்ட் போகிறேன். ஃபுட் கோர்ட்டுக்கு போய் சாப்பிட போகிறோம். டேய் சாப்பிட்டு முடிவே இல்லை பண்ணுறதுக்கு. போகலாமா? இந்த ட்ரெயினில் போகலாம். பாருங்க, எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட் வச்சு எங்கள் வீட்டுக்காரோட பேண்ட்டை காய வச்சுட்டு என் வீட்டுக்காருக்கு அவ்வளோதான், பீஸ் போயிடுச்சு, டல் ஆகிட்டான். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன சின்ன ரைடுன்னு பார்க்கலாம். க்ளீன் பண்ணி ட்ரெயினில் போக போகிறேன். இப்போ ட்ரெயின் பின்னாடி இருக்க ட்ரெயின். நேரம் இப்படியே நாங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம். சரி விடு. எங்களுக்கு கேர் ஆனதால் நாங்கள் ரைட் போகல, அவங்கெல்லாம் போயிருக்காங்க. இப்போ நாங்கள் ஸ்விம்மிங் பூலில் போய் போகிறோம்.
அவ்வளோதான், நாங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். எப்படி வந்த நாங்கள் இப்படி ஆகிட்டோம். அவ்வளோதான், பேக் காட்டுறேன். நல்லா இருக்கு. வந்ததுக்கு என் கேப்பு தான் தொலைஞ்சிடுச்சு. அதுவே எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ ரஷ்ஷாக இருக்கு. கிளம்பியாச்சு, வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறோம். ஓ பை 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 டெசி வேர்ல்ட். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நேற்று போட்ட ஆட்டத்துக்கு இன்றைக்கி கிடச்சிருக்க பரிசு ஃபீவர். எனக்கு தண்ணியில் ஆடும்போதே தெரியும் இந்த மாதிரி தான் எனக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அடங்காமல் ஆடினேன். ரொம்ப பயங்கரமாக ஜுரம் அடிக்குது. என்னோடய இன்ஸ்டாலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ ஆட்டம். ஏன்னா அது வந்து ப்ளீச்சிங் பவுடர் நிறைய போட்டிருந்தாங்க. அதனால் அது எனக்கு செட் ஆகலையோன்னு அப்போவே எனக்கு தெரியும். அப்போவே எனக்கு ஜுரம் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நேரம் அல்ல ரொம்ப நேரம் நாங்கள் தண்ணியில் விளையாடிட்டே இருந்தோம். அப்போயே அவர் சொல்லிட்டு தான் இருந்தார், தண்ணியில் விளையாடாத, ஜுரம் வரப்போகுது, போதும் போன்னு. ஆனால் நம்ம கேட்போமா, கேட்காம ஆட்டம் போட்டுட்டு இருந்தோம். உதடெல்லாம் சேவக்கிற அளவுக்கு ஜுரம் வந்துடுச்சு. கடன்னு இருக்குது. அப்படியே முட்டியில் வேறு சர்க்கஸில் சறுக்கின்னு வருவோம்ல தண்ணியில், அதில் வரும்போது முட்டி வேறு இடிச்சிக்கிச்சு, பயங்கரமாக வலிக்குச்சு வேறு. கால் வலி, முட்டி, கை முட்டி வலி, கால் முட்டி வலின்ட்டு பயங்கரமாக இருக்குது. இட்ஸ் ஆல் ஃபேட். நம்ம அடங்கின்னு இருக்கணும். நம்ம அடங்காமல் ஆட்டம் போட்டுன்னு வந்து என்ன பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்கள் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாச்சும் போய் செம்ம ஆட்டம் போட்டு உங்களுக்கு நீங்களே வேணால் வச்சுக்கிறீங்களா? அப்படி பண்ணியிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய வாய்ஸ்லாம் கூட மாறிடுச்சு, என்னால் சுத்தமாக முடியல. பாய் பாய். என்னோடய வாய்ஸ் மட்டும் பாருங்கள் எப்படி தொண்டை கட்டிகிட்ருக்கு. சுத்தமாக உடம்பு முடியாத ஆயிடுச்சு எனக்கு.